அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுதான் வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம எல்லாருக்கும் கர்ம வினைனா என்னன்னு தெரியும் நம்புறேன். கர்ம வினையின்பால் தான் வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனால என்ன பண்றோம், நம்ம வினையின்பால் தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எதன் அடிப்படையில தான் வந்திருப்பாங்க, நமக்கு வினையின் அடிப்படையில தான் வந்திருப்பாங்க. பிறவி அப்படிங்கிறது நம்ம பிறந்திருக்கோம்னு தெரியுது, இங்க இருந்து எங்கேயோ போக போறோம்னு தெரியுது. நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ரெண்டு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன உறுதியா தெரியும் நமக்கு? நம்ம எங்க இருந்தா வந்திருக்கோம், எங்கேயோ திரும்ப போக போறோம்னு மட்டும் உறுதியா தெரியும். சரிதானே? இல்லையாருக்கு அது மாற்றுக்கிறது இருக்கா? அப்ப இதுக்கு ஒரு காரண காரியம் இல்லாம இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு காரணமும் காரியமும் இருக்கணும் இல்லையா? அது எதன் அடிப்படையில நடக்குது அப்படின்னு கேட்டா அதுதான் கர்ம வினையின் அடிப்படையில் நடக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை உணர்ந்தவர்கள் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு விஷயத்த தெரிஞ்சவர் தெரியாதவருக்கு என்ன செய்ய முடியாது? சொல்லிக் கொடுக்க முடியாது. சரிதானே? இப்ப எல்லாரும் வந்து அணு இருக்கு, ஆட்டம் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யாராவது பார்த்துருக்கிறோமா என்ன? ஆனா அதுக்காக அது இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாதுல்ல. அது மாதிரி கர்ம வினையை நம்ம யாரும் பார்க்கல, உணரல. ஆனா அது இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் உணர்ந்து சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. அதை நம்ம இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. இப்ப என்னால உணர முடியாம இருக்கலாம். இப்ப கர்மவினையின் அடிப்படையில தான் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குது அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் நடத்துபவன் யாரா இருக்க முடியும்? எனக்கு வாழவும் தெரியாது, எனக்கு சாப்பிடவும் தெரியாது. சாப்பிட தெரியுமா யாருக்காது? இங்க என்ன சார் நான் சோப்பாடு போட்டு சாப்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்றோம். நமக்கு அதை ஜீரணிக்க தெரியுமா? நமக்கு தெரியாது. அது எப்படி ஆற்றலா மாத்துறது நமக்கு தெரியாது. சரிதானே? இப்ப எப்படி சாப்பிடணும்னு நமக்கு தெரியாது, எப்படி வளரணும்னு நமக்கு தெரியாது, இன்னும் சொல்ல போனா எப்படி சுவாசிக்கணும்னு தெரியாது. உண்மையா இல்லையா? யாருக்காவது சுவாசிக்க தெரியுமா இங்க? அதுவும் நடக்குது, நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல இல்லையா? உடம்பு தானா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப செய்யறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணுமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு உடம்பு. அப்ப காரணம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அதுதான் வினை பயன். அவ்வவருக்கு என்னென்ன அனுபவத்தை அந்த உடம்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரியான உடல் அமைப்பு மட்டும்தான் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? வினை பயனால கிடைச்சிருக்கு. சரிதானே? அப்ப ஒவ்வொரு சுவாசமும் வினை பயனால கிடைச்சதுன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் சந்திச்சிருக்கணும், அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வினை பயனெல்லாம் சந்திக்க முடியுமா? யாரும் முடியாது இல்லையா? அப்ப வினை பயனால சந்திச்சதுனால அந்த இறைவனுக்கும் நன்றி. அந்த வினை பயனோட பொருந்தி நம்ம வாழ்க்கைங்க அமைச்சுக்கிட்டதுனால உங்க எல்லாருக்கும் நன்றி. அடியார் பெருமக்கள் அத்தனை பேத்துக்கும் நன்றி. உழவார பணி இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை, இப்ப நம்ம செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு முடிச்ச வேலை அப்படிங்கிறது அளப்பதற்கு அரிய பணி. நம்ம சாதாரணமா செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையா? உழவார பணிய நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? கோயிலுக்கு வந்தோம், கிளீன் பண்ணிட்டோம், முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இது அவ்வளவு எளிமையான பணி அல்ல. இறைவனுடைய அருள் வேண்டும். அவருடைய அருள் இல்லாதவங்களுக்கு என்ன இருக்காது? நமக்கு ரெண்டு விஷயம் நடக்குது வாழ்க்கையில இல்லையா? ஒண்ணு, நம்ம வினையில என்ன செய்யறோம்? எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இறைவன் நோக்கி போகாம பாச பொருட்களை நோக்கி போறோம்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப எந்த பொருளுக்கும் உயிர் இல்ல. நம்ம பொருளை தேடி ஓடுறோம்னு என்ன அர்த்தம்? நம்ம யார செய்ய வச்சது? அதுவும் இறைவனே. அந்த ஆற்றலுக்கு பெயர் திரோதான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அந்த ஆற்றல் நம்ம என்ன செய்ய வச்சுச்சு? நமக்கு கண்ம வினை இருக்கும் பொழுது, நமக்கு அறியாமை இருக்கும் பொழுது அந்த வினையில ஈடுபட வச்சு. நமக்கு எப்ப வினை பக்குவம் ஏற்பட்டதோ நமக்கு என்ன வந்துடும்? இறைவனுடைய திருவருள் வந்து. அந்த திருவருள் தான் உங்களை இந்த வேலையெல்லாம். இங்க இருக்க யாருக்கும் என்ன இருக்காது உணர்வு? உடம்பு மட்டும்தான் எல்லாமேங்கிற உணர்வு கொஞ்சமாவது மாறி இருக்கும். உடம்பு கடந்த சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த உடம்பு மட்டும் இல்ல, இந்த உடம்பு கடந்து நான் என்ன செய்யறேன், சில வேலைகள் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற பார்வை இருக்கும்ல சிலருக்கு. உடம்புக்கான உணவு நமக்கு தெரியும், நம்ம சாப்பிட்டுறோம். ஆத்மாவுக்கான உணவு அதுவும் வளரணும்ல. அது கத்துக்கு தானே வந்திருக்கு, அது வளரத்தானே வந்திருக்கு. வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த விஷயமும் ஒண்ணுதான். என்னது? பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் என்ன பண்றாங்க? கத்துக்கிறோம். வேற ஏதாவது செய்யறோமா? அது எந்த வகையான அனுபவமா வேணா இருக்கலாம். இன்ப அனுபவமா இருக்கலாம், துன்ப அனுபவமா இருக்கலாம். எந்த வகையான அனுபவமும் நமக்கு என்னதான் கொடுத்துச்சு? ஒரு விதமான கற்றுக்கொள்ளுதல் மட்டுமே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? நம்ம செய்யக்கூடிய செயல்களை எத்தனையா பிரிக்கலாம்? ரெண்டு வகையா பிரிச்சிடலாமா? இன்பம் துன்பம் ரெண்டு இருக்க மாதிரி பாவம் புண்ணியம் ரெண்டு தான் இருக்க முடியும். இப்ப இந்த புண்ணியத்தை ரெண்டா பிரிக்கலாமா? புண்ணிய செயல்கள் நம்ம செய்யும் பொழுது அதுல இன்னும் தெளிவு வேணும் இல்லையா? நான் செஞ்சோம், எனக்கு காரண காரியம் தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கேன் சார், செய்யலாம், தப்பு இல்லை. ஏன்னா இறைவன் நிகழ்த்துகிறார். உணர்த்த வேண்டிய தருணத்தில் அதை உணர்த்துவார், அவ்வளவுதான். நமக்கு எப்ப பக்குவம் வந்துச்சோ அப்பதான் என்ன செய்ய முடியும்? உணர்த்த முடியும். குழந்தை இருக்கு, குழந்தைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அத்தனையும் குழந்தை கத்துக் கொடுத்துட முடியுமா ஒரே நாள்ல? ஏன் முடியல? அதுக்கு பக்குவம் ஒண்ணு வரணும் இல்ல? அது போல நம்மளுடைய ஆன்ம பக்குவம் வளர்ந்தாதான் நமக்கு என்ன புரியும்? இறைவன் என்ன சொல்ல வருவாரோ அது புரியும். நம்ம கவனிக்க தயாராகணும்ல, நம்ம கத்துக்க தயாராகணும் இல்லையா? அந்த இடைவெளிதான் அது.
அந்த இடைவெளியை ஃபில்லப் பண்றதுக்கு ஒரு உணவுன்னு ஒண்ணு சாப்பிடறோமா, உடல் வளரணும். உடல் வளர்ந்தா குழந்தைக்கு என்ன புரியுது? சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் குழந்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வளருது. சரிதானே? அதுபோல ஆன்மா வளர்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? புண்ணியம் தேவைப்படுகிறது. அந்த புண்ணியம் தான் என்னது? இப்ப நீங்க பண்ண செயல் என்ன? உளவார பணி. இந்த புண்ணியத்தை நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு உயிர்களை நோக்கி செய்யக்கூடிய புண்ணியம், இன்னொன்னு இறைவனை நோக்கி செய்யக்கூடிய புண்ணியம். உயிர்களை நோக்கி செய்யக்கூடிய புண்ணியத்துக்கு பேரு பசு புண்ணியம்னு வச்சிடலாமா? ஒரு உயிருக்கு நீங்க அன்னதானம் போடுறீங்க, ஒருத்தருக்கு கல்வி சொல்லி கொடுக்குறீங்க, அவருக்கு தேவையான உதவிகள் செய்றீங்க, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உதவிகள் செய்றீங்க. இப்படி நீங்க உயிர்களை நோக்கி செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் அந்த புண்ணியத்துக்கு பேர் என்ன? பசு புண்ணியம். இந்த புண்ணியம் என்ன செய்யும் அப்படின்னா, காரணத்திற்கு காரணமாக, காரணம் என்ன நம்ம கத்துக்கணும், நம்ம வளரணும், நம்ம பக்குவப்படணும் தானே. காரணத்திற்கு ஒரு துணை காரணமாக இருந்து நமக்கு போதிக்கும் பக்குவத்தை தருமே தவிர, பசு புண்ணியம் என்ன செய்யாது? அடுத்த பிறவில காணப்படும். இப்ப நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம், நம்ம என்ன செய்யல, அதை திரும்ப வாங்கல, நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காதா? அப்படித்தானே பார்வை இருக்கு. இந்த பிறவி முழுசும் நான் வாங்கல, என்ன ஆகும்? அது மீண்டும் வந்து சேருமா சேராதா? கூட்டுவிப்போன்னு ஒருவன் இருக்கான்ல, இறைவன். அவருக்கு தெரியுமா இல்லையா எதை யாருக்கு கூட்டுவிக்கணும் அப்படின்னு? கூட்டுவிக்கப்படும். பசு புண்ணியம் என்ன செய்யப்படும்? மீண்டும் கூட்டுவிக்கப்படும். இருந்து யாரும் எதையும் எடுத்துட்டு போக முடியுமா? எந்த பொருளும் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம எதையும் கொண்டு வரல. அப்ப என்ன கொண்டு போகலாம், என்ன செய்யலாம்? பொருளின் மூலமாக செயல் ஒண்ணு நிகழுது இல்லையா? அந்த செயலின் மூலமாக என்ன கிடைக்குது? அனுபவம் ஒண்ணு இருக்கு. அந்த அனுபவம் என்னவா இருக்குது? நல்வினையாகவும் தீவினையாகவும் இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த பொருளையும் நம்ம கொண்டு போக முடியாது. ஆனா எல்லா பொருளும் என்ன செய்ய முடியும்? நம்ம பயன்படுத்த முடியும். பயன்படுத்த என்ன கிடைக்கும்? புண்ணியமோ பாவமோ. பொருள் உயிர்களுக்கு அறிவையும் ஆன்ம அறிவையும் வழங்குச்சுன்னு சொன்னா அது புண்ணிய செயலாகவும், அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யப்படும்? பாவ செயலாகவும் பதியும். அவ்வளவுதான். பாவ செயல் பதிஞ்சா என்ன விடும்? மீண்டும் கண்மம் கூட்டுவிக்கப்படும். கண்மம் தீரும் வரை என்னிடம் அறியாமை இருக்கு. இப்ப எனக்கு அறியாமை இருக்குன்னா என்ன காரணம்? நான் செய்த கர்மவினை மீண்டும் கூட்டுவிக்கப்பட்டுள்ளது. அந்த கர்மவினை தீரும் வரை எங்கிட்ட என்ன இருக்கும்? அறியாம இருக்கும். அறியாம இருந்தா துன்பம் இருக்க போகுது. துன்பம் ஏன் இருக்கு? நான் செய்த வினையால் எனக்கு கூட்டுவிக்கப்பட்டது. அந்த வினையை நான் தான் அனுபவிக்கணும். அப்ப அதை அனுபவிக்கணும். எனக்கு என்ன வேணும்? அறியாம வேணும். அறிவு தான் தப்பிச்சிருக்கலாம் அந்த வினையில இருந்து. அப்ப எனக்கு ஆன்ம விளக்கம் ஏற்படுவதற்கு கண்ம வினையிலிருந்து தீர்வு தேவைப்படுகிறது. அதை என்ன செய்ய முடியும்? கண்ம வினையை நம்ம அனுபவிச்சுதான் கழிக்கணும். இப்ப புண்ணிய செயல் இல்லைன்னு சொன்னா எனக்கு என்ன வரப்போறது இல்ல? பக்குவம் வரப்போவதில்லை, அறிவு விளங்க போவதில்லை. அப்ப அந்த புண்ணிய செயல்ல 2ஆ பிரிச்சிருந்தோம், பசு புண்ணியம், பதிப்புண்ணியம் அப்படின்னு. இந்த பசு புண்ணியம் அடுத்த பிறவியில் இல்லாம போயிடும். ஆனா அந்த பதிப்புண்ணியம் எத்தனை பிறவிகள் இருந்தாலும் பதிப்புண்ணியம் தொடரும். அதனால இந்த காலத்துக்கு பேர் என்ன? இப்ப நீங்க செஞ்ச வேலைக்கு பேர் என்ன? காலமற்ற காலம். இந்த காலம், இந்த வார்த்தை புரிய ரொம்ப சிரமமா இருக்கும். காலத்தனம் நம்ம இதுவரைக்கும் சிந்திச்சதே கிடையாது இல்லையா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதுதான்? காலம் மட்டும்தானே. காலம் கடந்த விஷயத்த நம்ம என்ன செய்ய முடியாது, இப்ப சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. சரிதானே? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலம் கடந்த செயல். ஒரு குழந்தை பிறக்கும் போதே சில அறிவோட பிறந்துருது, சில வித்தையோட பிறந்துருது. ஒரு சில குழந்தைகள் என்ன செய்யல, கத்துக்க கஷ்டப்படுது. என்ன காரணம்? யாருமே சொல்லிக் கொடுக்காம ஒரு சில குழந்தைகளுக்கு இசை வந்துருது. யாருமே சொல்லிக் கொடுக்காம சில குழந்தைகளுக்கு ஞானம் வாய்க்கப்படுகிறது. சரிதானே? 2 வயசுல ஞான சம்பந்தர் என்ன செஞ்சுட்டாரு? அத்தனை பதியத்தையும் பாடிட்டாரு. இத்தனை வருஷம் ஆகி இத்தனை வயசா எனக்கு என்ன வரமாட்டேங்குது. அவர் பாடின பதியத்தை ஒன்ன கூட முழுசா என்னால பாட முடியுது. 2 வயசு 3 வயசுல மெய்கண்டாருக்கு ஞானம் வந்துருச்சு. நமக்கு என்ன செய்யல, வரல. 3 வயசு குழந்தைக்கு எப்படி வந்துச்சு? முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம். அப்ப வினைகள் நம்மை தொடரும். அது 2ம் தொடரும். பசு புண்ணியமும் தொடரும், பதிப்புண்ணியமும் தொடரும். இப்ப நம்ம செஞ்சிருக்க வேலை பதிப்புண்ணியம். இந்த புண்ணியம் என்ன செய்யும்? உங்களுக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தொடரும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே சந்திக்காம என்ன செஞ்சிருக்க முடியாது, இப்ப நம்ம இங்க சந்திச்சிருக்க முடியாது. அப்படிங்கறதுனாலதான் இந்த நிகழ்வை, இந்த ஆத்மார்த்தமான ஆனந்தத்தை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி அப்படிங்கறத சொல்லி